சார் வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த சில நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள உட்கட்சி மோதல் போயிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சைடில் சசி தரூர் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. இன்னொரு சைடில் டி.கே. சிவகுமாரும் அதே மாதிரி ஜக்கி வாசுதேவ் அவர்கள்லாம் போய் சந்திக்கிறாரு. அதுவும் காங்கிரஸ் பார்ட்டியில் ஒரு தரப்பினர் அதையும் விமர்சிக்கிறாங்க. ஸோ இப்போ உள்ளுக்குள்ள சிக்கல் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ டி.கே. சிவகுமார் அவர்களை பொறுத்தளவில் ரொம்ப தெளிவுபடுத்தாரு கிளியரா. நான் வந்து ஒரு பிறந்ததுலேருந்து நான்லாம் காங்கிரஸ் பார்ட்டி தான், ஸோ நான் வெளில போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது, நான் காங்கிரஸில் தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தான் தெளிவுபடுத்துறாரு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கோ அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, உட்கட்சி பூசல் அப்படின்றது காங்கிரஸுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அதில் இப்போ சசி தரூர் அப்படின்றவர் முக்கியமான ஒரு இண்டிவிஜுவல், அதே மாதிரி டி.கே. சிவகுமார் அப்படின்றவங்கலாம் முக்கியமான நேம்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இப்போ மேபி இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்லை, இப்போ டி.கே. சிவகுமார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கர்நாடகாவில் உள்ள சித்தராமையாவோட முதலமைச்சர் சித்தராமையாவோட பெரிய பிரச்சனை இருக்கு. இவர் துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர், டெப்டி சிஎம்மாக இருக்காரு. அங்கே 2 வருஷமா எலெக்ஷன் ஜெயிச்சப்போ முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு அவங்களுக்கு. ஆமாம். அப்போ தான் சொன்னாங்க முதல்ல 2.5 வருஷம் சித்தாராமையா, அடுத்த 2.5 வருஷம் டி.கே. சிவகுமார்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வர இந்த ஆண்டு இறுதியில் சித்தாராமையாவுக்கு பதிலாக சிவகுமார் வரணும். ஆனால் ஒருபோதும் சித்தாராமையா அதை அலோவ் பண்ண மாட்டார், யாரும் பவர் விட்டு இறங்க மாட்டாங்க. அந்த சிக்கல் அங்கே ஓடிட்டு இருக்குது. ரெண்டாவது, டி.கே. சிவகுமாருக்கு அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேசஸ் நிறையா இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இன்னும் சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்தார். அவர் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் இந்த கண்ட்ரி. இந்தியாவில் உள்ள பணம் அதிகம் வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் சிவகுமார் ஒரு டி.கே. சிவகுமார் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். எக்கச்சக்கமாக ஒரு காசு வச்சிருக்காரு. நிறைய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அமலாக்கத்துறை வழக்குகள், சிபிஐ வழக்குகள்லாம் அவர் மேலே நிறையாவே இருக்கின்றன. இப்போ சமீபத்தில் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கி வாசுதேவோட இதில் போய் கொண்டாட்டங்களில் கலந்துக்கிட்டார். அதில் அமித்ஷாவும் கலந்துக்கிட்டார், டி.கே. சிவகுமாரும் கலந்துக்கிட்டார். இடது பக்கம் அமித்ஷா உட்காந்துருக்காரு, வலது பக்கம் டி.கே. சிவகுமார் உட்காந்துருக்காரு. இது வந்து ஒரு கண்டிப்பாக இது ஒரு மெசேஜ். ஏன்னா ஓஷோ இவர் ஈஷா ஜக்கி வாசுதேவ் ஸ்ட்ராங் கிரிட்டிக் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் ராகுல் காந்தி. அங்கே போய் சிவகுமார் கலந்துக்கிறதுன்றதெல்லாம் சாதாரணமான நிகழ்வு கிடையாது. என்ன மெசேஜ் அனுப்புன்னு தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவர் அதனால தான் அதை செய்கிறாரு. அது சிவகுமாருக்கு எதிரான காங்கிரஸ்காரர்கள் அதை பிரச்சனையை கலப்புறாங்க. பட் காங்கிரஸ் ஹைகமாண்ட் அதை உதாசீனப்படுத்துது. ஏன்னா எதுக்காக சிவகுமார் இதை செய்கிறாருன்றது காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு தெரியும். காங்கிரஸ் ஹைகமாண்டை சேலஞ்சு பண்ணுறாரு, சித்தராமையாவை வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு. எனக்கு இந்த ஆண்டு இறுதியில் சிஎம் போஸ்ட் வேணுன்றதுக்கான அந்த அழுத்தத்தை நோக்கி அவர் நகர்த்துறாரு. இதுக்கு ஈல்ட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கட்சியை உடைப்பார், கவர்மெண்ட் கவுந்துருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அதை இக்னோர் பண்ணி கடந்து போகிறாங்க. சசி தரூரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி கேண்டிடேட்டாக கார்கேவை நிறுத்தினப்ப போட்டி இல்லாமல் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. கேண்டிடேட்டை போட்டார். அப்பயே காங்கிரஸ் அவரை ஓரம் கட்டம் கட்டிட்டாங்க. நிச்சயமாக நேரு காந்தி ஃபேமிலிக்கு எதிராக ஒரு துண்டு வரல யாராவது தூக்குனா கூட அங்கே லாயல்ட்டி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும், அவங்களை பூண்டோட அழிச்சிடுவாங்க. ஸோ சசி தரூருக்கு எம்பி சீட்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா மொள்ள அவரை இப்போ காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு கேரளாவில் தேர்தல் தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக போடுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு. அவங்க சுத்தமாக அவரை கட்சிக்குள்ளேருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ராகுல் காந்தியை போய் பார்த்து எனக்கு என்ன ரோலு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு வெளியில் செய்யறதுக்கு நிறையா வேலை இருக்குலாம் சொல்லி பார்த்தாரு. ஒரு தகவலும் அவர் கொடுக்கல. பதிலே கொடுக்காம அவரை இன்னைக்கு வந்து சைட்லைன்லேயே வச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் ஆனால் பிஜேபிக்கெல்லாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவகுமாருக்கு கர்நாடகாவில் பிஜேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கர்நாடகா பிஜேபி ஃபுட்போர்டில் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து தெர் ஆர் வெரி பிக் லீடர்ஸ் அண்டு அங்கே வந்து பெரிய அளவில் வந்து பிஜேபிக்குள்ளே வந்து எண்ணிக்கை அளவில் வந்து ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. சசி தரூர் மாதிரியான கேரக்டர்ஸ் பிஜேபிக்குள்ளே போகவே முடியாது. அவர் அதிகபட்சம் வெளியில் வந்துட்டு திடீர்னு கிடக்கலாம் காங்கிரஸை. பியூஷ் கோயலோட ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ராகுல் காந்தியை டீஸ் பண்ணுறதுக்கு உசுப்படுறதுக்கு போடலாமே தவிர சசி தரூர் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு தரவு செக்யூலர் பர்சன் அண்ட் வெரி நுவான்ஸ்டு பாலிட்டிஷியனுக்கு பிஜேபிக்குள்ள சத்தியமா இடமே கிடையாது. என்ன பண்ணலாம், வெளியில வந்துட்டு திட்டிட்டு கிடக்கலாம். இந்த ரிஃபைண்டான இன்டெலெக்சுவல்ஸையும் பிஜேபி தலைமைக்கு பிடிக்காது. ரிஃபைண்ட் இன்டெலெக்சுவல்ஸ் லிபரல்ஸை பிஜேபி தலைமைக்கு பிடிக்கவே பிடிக்காது. தே ஒன்லி வாண்ட் ரக்கட் பீப்புள், ரோகிஷ் பீப்புள். அவங்களதான் பிஜேபிக்கு பிடிக்குமே தவிர, சரியா சொன்னீங்க, ரிஃபைன்ட் இன்டெலெக்சுவல்ஸ்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு எந்த ஸ்பேஸுமே அங்கே இருக்காது. ஆனால் சசி தரூரோட பொசிஷன் காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள அன்டெனபிள் ஆகிட்டு இருக்குன்றது ஓரளவு உண்மை. அது நாளைக்கு சீரடையும் வாய்ப்பு இருக்குது, நாசமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணிசங்கர் ஐயர் மாதிரி மொத்தமாக தூக்கி வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணிசங்கர் ஐயர், நட்வர் சிங் மாதிரி இல்லை கொஞ்ச நாள் பொறுத்து உள்ள அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதை பொறுத்து. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சசி தரூருக்கு அவங்க லாங் ரோப் கொடுத்துட்டு இருக்காங்க.
அவர் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போறாருன்றதை பொறுத்து தான். ஆல்ரெடி அவர் தேர்ட் டேர்மோ எம்பி, தேர்ட் டேர்மோ எம்பி. அவருக்கு வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாரு. பட் இந்த காங்கிரஸ் எம்பின்ற போஸ்ட் அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஸ் நோபடி. தெர் ஆர் செவரல் இன்டெலெக்சுவல்ஸ் திஸ் கண்ட்ரி. 10-15 புக் எழுதியிருக்காரு, யூஎன்ல ஆஃபீஸராக இருந்தார், குளோபல் பிரசன்ஸ் உண்டு அவருக்கு, இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்லாம் பேசுவார், எல்லாம் ஓகே. பட் நீ வந்து காங்கிரஸ் எம்பியா இல்லைன்னா உனக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அது அவருக்கும் தெரியும். சசி தரூர் மாதிரியான ஒரு ஆட்கள் காங்கிரஸ் விட்டு வெளியில வந்தாங்கன்னா வேற எங்கேயும் அவங்க போக முடியாது. பொலிட்டிக்கலி தே ஆர் ஃபினிஷ்ட். ஆனால் இப்போ அவரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சசி தரூரை பொறுத்தளவில் அவர் எந்த தேர்தலையும் தோத்ததே கிடையாது, ஈவன் ராகுல் கூட தோத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிஷியன் தான், அவர் ஏன் சைட்லைன் பண்ணணும்? அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, சும்மா கதை பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையாது, கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்காரு, ஏன் அவரை ஏன் சைட்லைன் பண்றீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் சைட்லைன் பண்றாங்க. ஸ்ட்ராங்கா இருந்தால் எந்த பார்ட்டிலையும் பிடிக்காது. நீ வீக்கா இருக்கணும். யுவர் லெக் ஷுட் பி ஃப்ரெஜைல். நீ வந்து என்னைக்கு வந்து கார்கேக்கு எதிராக கேண்டிடேச்சர் போட்டாலும் அன்னைக்கே கடன் கட்டிட்டாங்க. ஏன்னா கார்கேஸ் கேண்டிடேச்சர் சோனியா காந்திஸ் கேண்டிடேச்சர். நீங்க அது எதிராக நீ போடுறன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சாதாரண நிகழ்வு கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் காங்கிரஸ்ல கண்டிப்பா வந்து அதை they won't allow even a blade of a grass to grow at their feet ஆங்கிலத்தில். இது சாதாரண விஷயம் இல்லை. கார்கேவை வந்து எங்க கேண்டிடேட்டா அவங்க போடும்போது சேலஞ்ச் பண்றவங்க எவனா இருந்தாலும் அவருடைய சோனியா காந்தி அத்தாரிட்டியை, ராகுல் காந்தி அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்றாங்க. இதை அலோவ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க இவங்களை சாப்பிடுவாங்க. தட் வில் பி இது சசி தரூருக்கும் நல்லா தெரியும். அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு காங்கிரஸோட மோதுறதுன்னு. இன்னைக்கு அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிக்குது. இது இப்படிதான் ஆரம்பமாகும். வித்தவுட் காங்கிரஸ் சசி தரூர் இஸ் நோபடி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ மே பி an intellectual. அதான் காங்கிரஸ் பார்ட்டி அதை எப்படி பார்க்கணும், அபிஷியல் காங்கிரஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் போடும்போது அதுக்கு எதிராக ஒருத்தன் கேண்டிடேட் போடுறான்னா லுக் தட் இஸ் சம்திங் சீரியஸ். அதை ஒருபோதும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டெமோக்ரஸின்றது உள்ளுக்குள்ள நாம்கி ஆவாஸ். ஆக்சுவலி இட்ஸ் அ கைடட் டெமோக்ரஸி, டைரக்டட் டெமோக்ரஸி. அது வந்து ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணுது எல்லாத்தையும். இது ஒன்றும் புதுசு இல்லை. நீ இத்தனை வருஷம் அந்த கட்சியில் இருக்கும்போது உனக்கு தெரியும். ஃபேமிலி தான் அங்கே டெமோக்ரஸின்றது, ஃபேமிலி சொல்றது தான் அங்கே டெமோக்ரஸி. டாப் போஸ்ட்ல நீ மற்றபடி கீழ் மட்டத்தில் சண்டை போட்டுக்கலாம், நீங்க எவ்வளவு வேணா பேசலாம். பட் பார்ட்டி பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நீங்க என்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு யுவர் ஃபேட் வாஸ் சீல்டு. அதுக்கான வேலையை தான் இன்னைக்கு அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ டிகே சிவகுமார் விஷயத்துலையும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒன்றும் இல்லை, அவருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு, அதை ஒட்டி அவர் ஜக்கி வாசுதேவ் அவர்களை சந்திக்கிறாரு. ஸோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் உள்ளுக்குள்ள ஒரு செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயும் அவங்களோட மத நம்பிக்கைகளை ஓப்பனாக வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸ் வேணும், அதை ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் டிகே சிவகுமார் அவர்கள் அவரோட பர்சனலான பிலீஃபை அங்கே வெளிப்படுத்துறாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் இஃப் இன் கேஸ் அது ராகுல் காந்தி அவர்களை ஹர்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து அன்இன்டென்ஷனல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ சிவகுமார் அவர்களும் தெளிவுபடுத்துறாரு, நான் காங்கிரஸ் பார்ட்டி தான் இருக்கேன், நான் எந்த காலத்துலையும் வெளியே போக மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் இது பெரிய நியூஸ் ஆகுது? இல்லை, நான் காங்கிரஸ்ல தான் இருக்கேன், காங்கிரஸ் விட்டு போக மாட்டேன்றது வந்து பாலிட்டிஷியன்ஸ் பேசுறது யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் a pinch of salt. நான் பிறந்ததுல இருந்தே காங்கிரஸ்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த காதல்லையும் அரசியல்லையும் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். If you say yes in love, it means no. If you say no, it is yes. The same for politics. அதுக்கு பாவம் என்ன சார் பண்ணுவாரு? நோ நான் சொல்ல முடியும். இல்ல சொல்லுவாங்க. It's actually a very famous phrase in love and politics. If you say yes, it means no. If you say no, it is yes. ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாலிடிக்ஸ்ல வந்து there is no final word. நான் பரம்பரை காங்கிரஸ்காரன், பரம்பரை திமுககாரன், பிறகும்போதே திமுககாரன் இருந்தேன், பிறகும்போதே காங்கிரஸ்காரன் இருந்தேன், இந்த கதையை வேணாம். ஒரு வருஷம் பத்து போய் பிஜேபியில் சேரும். தட் இஸ் நாட் த யாஸ்டிக். இந்த மத நம்பிக்கைகளுக்கு சுதந்திரம் வேணும், அதெல்லாம் கரெக்ட். பட் வாட் சார்ட் ஆஃப் ரிலி ஸ்பிரிச்சுவல் லீடர் திஸ் ஜக்கி வாசுதேவ்? பொலிட்டிக்கலி அவர் எதுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணணும்? ராகுல் காந்தியை பத்தி கமெண்ட் அடிக்கிற ஒருத்தர் எப்படி ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்க முடியும்? நீ மகா கும்பல போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. தட்ஸ் a religious festival. But this man has high political stakes. இது நீங்க ஈஷால போய் வந்து உட்கார்றத வந்து சாதாரண நிகழ்வா எடுத்துக்கிட்டேன். எனவே காங்கிரஸ் பார்ட்டி அதையும் கடந்து தான் போகுது. அவங்களுக்கு தெரியும் தேர் ஆன் வீக் வீக்கெண்ட். சரி, டிகே சிவகுமார் இஸ் வெயிட்டிங் ஆன் த விங்ஸ் டு ஸ்ட்ரைக் அட் சித்தராமையான்னு அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. இந்த வருஷ கடைசியில அவருக்கான போஸ்டிங்கை கொடுக்கலன்னா அவர் எந்த இடத்துக்கும் போவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இந்த தடவை போலன்னா அடுத்த எலெக்ஷன்ல 2028 அசம்பிளி எலெக்ஷன்ல he will strike back ன்னு தெரியும். இவர் ஒன்றும் லாயல் காங்கிரஸ் ஒர்க்கர் இல்லைன்றதும் அவங்களுக்கு தெரியும். நம்ம கெடுக்கணும், we should not rock the boat ன்னு அவங்க வெயிட் பண்றாங்க காங்கிரஸ். ஈஷாக்கு அவர் போயிட்டு வந்தது சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது. அது அவரோட ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அங்க நீ போய் உக்காந்ததுன்றது வந்து அமித்ஷா இருக்க ஸ்டேஜ்ல நீ போய் உட்கார, அதுவும் அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர், அந்த சோகால் ஸ்பிரிச்சுவல் லீடர்,
அவர் காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்றாரு, காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விட்டுருவாங்களா? மோடி ஒரு லீடர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அந்த ரிலீஜியஸ் லீடர் ஃபங்க்ஷன் அமித்ஷா போய் உட்கார முடியுமா? கேன் யூ ட்ரீம் ஆஃப் இட்? அதே தானே தட் ஹோல்ஸ் குட் ஃபார் சிவகுமார். ஏன் அலோவ் பண்றாங்கன்னா அப்போசிஷன்ல இருக்காங்க, தேர் ஆன் ஃப்ரெஜைல் விக்கெட் அலோவ் பண்றாங்க. And he is a very shrewd politician. நான் சொல்லுங்க, டிகே சிவகுமார் is a cunning and shrewd politician. The way in which he manipulates things and the cases he is facing, எவ்வளவு கேஸ் என்னங்க, he is worth thousands, several thousand crores. The charges, ED chargesலாம் பார்த்தீங்கன்னா heavy charges. So அவ்வளவு பணம் இருக்கவருக்கு வந்து when you have that much money, what sort of a lifestyle and politics it will bring in? அதோட தான் இதை நீங்க பொருத்தி பார்க்கணும். அதனால இதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வா, அதாவது ஐ ஹிந்து, ஐ ஹாவ் மை ஓன் ஃப்ரீடம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், காங்கிரஸ் பார்ட்டியில வந்து ஏதோ ரிலிஜியஸ் அஃபினிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு பெரிய தடை கற்கள் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் a soft இந்துத்துவ பார்ட்டிங்க. காங்கிரஸ்ல எங்க தடை இருந்தது, எங்க போறதுக்கு யாருக்கு தடை இருந்தது? இன்னைக்கு இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே சங்கராச்சாரியார் இங்க இருக்கும்போதுலே வந்து நரசிம்மராவ் வந்து சங்கராச்சாரியார் பார்த்துட்டு போவாரு, இந்திரா காந்தி வந்து பார்த்துட்டு போனாங்க, ராஜீவ் காந்தி வந்தாரு, எல்லாரும் தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. காங்கிரஸ் பார்ட்டி என்ன விஷயம்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு மத நம்பிக்கை இருக்கும். அது கிறிஸ்டியனோ, இஸ்லாமோ, ஹிந்துவோ எல்லாம் இருக்கும். ஆமா. சோ அப்ப அதை ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பொலிட்டிஷியனுக்கு தடையும் இருக்கக்கூடாது. தடை இல்லையே, யார் சொன்னா காங்கிரஸ்ல தடை இருக்கு? பட் இன்டர்னலா இருக்கு. இல்ல ஈஷாவை வச்சு நீங்க இடப்படாதீங்க. ஈஷா வந்து காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. மாதா அமிர்தானந்தமயி போறதுக்கு தடை இருக்கா? சங்கராச்சாரியரை பார்க்க தடை இருக்கா? காஞ்சி சங்கராச்சாரியரை பார்க்க தடை இருக்கா? எவ்வளவு சங்கராச்சாரியர் இருந்தாலும் காஞ்சி சங்கராச்சாரியருக்கு தான் ஸ்பெஷல் ஆக்சுவல் கிரேடு. அவரை பார்க்க ஏதாவது தடை இருக்கா? அல்லது மகாகும்ப மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ்ல தடை இருக்கா? எங்கேயுமே கிடையாது. எங்க காங்கிரஸ் பார்ட்டி தடை விதிச்சா? சோனியா காந்தியே வந்து உங்களுக்கு வந்து அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இடத்துல ராம்லீலா ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆகவே இது வந்து ரொம்ப ஒரு பிஜேபி கிளப்பி விட்டுருக்கிற கெனாடு. இது நீங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆன்டி ஹிந்துன்னு கிளப்பி விட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு அவதூறுல இருந்து வரக்கூடியது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா இவ்வளவு நாள் எப்படி அந்த பார்ட்டி இருந்தது? ஈஷா வந்து புது பினாமினாங்க. ஈஷாவுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, அதனால அது உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அதர்வைஸ் எல்லா இடத்துலயும் தான் போய் உட்காந்து கிடக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி எங்க போய் கலந்துக்கல? மகாகும்பா இருக்கட்டும், அல்லது வந்து வேற எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, எல்லாத்துலயும் தான் போய் அவங்களும் கலந்துக்கிறாங்க. கலந்துக்காம இருக்க முடியாது. இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட் யூனிட்டி நீங்க எடுத்து பாருங்க. நேஷனல் லெவலில் எடுக்கிறத தவிர யூபியில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், குஜராத்தில் பிஜேபியோட போட்டி போட்டுட்டு போய் தான் காங்கிரஸ்காரன் உட்காந்துருக்கான் எல்லா ஃபங்க்ஷன்லையும். இல்லைன்னா ஓட்டு வராது. அப்போ அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருக்க பார்ட்டி எப்படி வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அதனால டிகே சிவகுமார் இஷ்யூல வந்து அவர் ஏதோ தடை விதிச்ச மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் ஹைகமாண்ட் ரியாக்டே பண்ணல, நீ தாராளமாக போயிட்டு வந்தா சொல்றாங்க. பிரச்சனை வந்து அவர் ரிலீஜியஸ் லீடர்ன்றதுனால ஈஷா சொல்லலை, அவர் ராகுல் காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு தான் சொன்னாங்க. நீ ஒரு ரிலீஜியஸ் லீடரா இருந்துட்டு ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷனை கிரிட்டிசைஸ் பண்றேன்னு போது ஆட்டோமேட்டிக்கா பாலிடிக்ஸ் வந்துடும். ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இப்போ 3 எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் பார்ட்டி கண்டினியூஸா தோத்துருக்காங்க. அது பெரிய ஒரு அடிதான் ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு, மேஜர் நேஷனல் பார்ட்டிக்கு பெரிய ஒரு அடிதான். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா இல்லை தான். ஓரளவுக்கு அந்த பார்ட்டியை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் உள்ளதான் இருக்காங்க, தக்க வச்சிருக்காங்க. ஸோ பெரிய வீழ்ச்சிலாம் இல்லை. பட் கன்சிஸ்டண்டாக ரெகுலராக முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் வெளில போகிறது இல்லாட்டி சைலண்ட் பண்ணப்படுறத பார்க்க முடியுது. குலாம் நபி ஆசாதா இருக்கலாம், கபில் சிபால் அவர்களாக இருக்கலாம், மணிசங்கர் அவர்களாக இருக்கலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சில லீடர்ஸ் வந்து சைலண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அது நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிங்கன்னா கையில் அதிகாரம் இருக்கும், எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிடலாம். பட் கையில் பவர் இல்லைன்னா எல்லாரையும் அகாமடேட் பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியால எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியலையோ, ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த முக்கியமான ஆட்கள், குறிப்பா அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிறைய பேர் வெளில போயிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியலையோ காங்கிரஸ் பார்ட்டியால? பவர் இல்லாம ஹோல்ட் பண்ண முடியலையோ? பவர் இல்லைன்னா ஹோல்ட் பண்றது கஷ்டம். அது எந்த சந்தேகம். நீங்க சொன்ன மாதிரி 3 எலெக்ஷன்ல தோத்ததுன்றது பெரிய விஷயம். 3 எலெக்ஷன்ல தோத்தும் அவங்க நிக்கிறது ஆச்சரியமான பெரிய விஷயம் தான். கரெக்ட். காங்கிரஸ் the soul of the காங்கிரஸ் பார்ட்டி இஸ் intact தான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 23% ஆஃப் ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் 2 எலெக்ஷன் 19%, எலெக்ஷன்ல 23% இருக்குது. பவர் இல்லைன்னா லீடர்ஸை ஹோல்டு பண்றது கஷ்டம். கேடர்ஸை ஹோல்டு பண்ணலாம், லீடர்ஸை ஹோல்டு பண்றது கஷ்டம். அதுவும் 3 டேர்ம்ஸ் தோத்துருக்கோம். 4th டேர்ம் என்ன ஆக போகுது நமக்கு தெரியல. 3rd இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சப்போ ஒரு ரீசெலெக்ஷன் வருதுன்னு நினைச்சுட்டே இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ரிவர்ஸ் மேஜர் ஸ்டேட்ஸ் தே லாஸ்ட். இப்போ அடுத்த 29ல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா as long as மோடி பாலிடிக்ஸ்ல இருக்க வரைக்கும் காங்கிரஸோட ரிசர்ஜன்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸியானதான் நமக்கு தெரியல.
ஆகவே பவர் இல்லாம இவ்வளவு தூரம் அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுறதும், ஒரு 4-5 ஸ்டேட்டை 3 ஸ்டேட்டை கையில வச்சிருக்கிறதும், ஒரு 99 எம்பிஸ் கையில இருக்கிறதும் பெரிய விஷயம். இதுல சசி தரூர் மாதிரி, டி.கே. சிவகுமார் மாதிரி பொட்டன்ஷியல் ரெனகேட்ஸ்வாங்க, இவங்க நாளைக்கு கலக குரலை எழுப்புனாங்கன்னா காங்கிரஸ் அதுக்கு எதிர்கொண்டு தான் ஆகணும். இது வரைக்கும் இந்த 10 வருஷத்துல மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து 11 வருஷத்துல எவ்வளவு பேர் வெளியில போனாங்க. வெளியில போனவங்க யாரும் பெருசா ஷைன் பண்ணதா வரலாறே கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 ஜோதிராதித்ய சிந்தியா மாதிரி மந்திரியா உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான், மந்திரி தானே ஒழிய அவங்க பொலிட்டிக்கலா அவங்க ஷைன் பண்ண முடியாது. இந்த டேர்ம் முடிஞ்சுன்னா ஜோதிராதித்ய சிந்தியா will be finished. காங்கிரஸ் விட்டு வெளியில போன யாருமே ஷைன் பண்ணது அந்த காலத்துல சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர போஸே காங்கிரஸ் விட்டு வெளியில போய் ஒன்றும் இல்லாம தான் போனார். பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி என் தோல்வினார் மகாத்மா காந்தி. ஏன்னா அங்க எப்பயுமே செலெக்ஷன் தானே ஒழிய எலெக்ஷன் கிடையாது. கைடட் டெமோக்ரஸி தான் அது. அதனாலதான் கார்கே இஷ்யூல சசி தரூர் மேல கோவம் வந்தது. சசி தரூருக்கு நேரு காந்தி ஃபேமிலியை எதிர்க்கிறது முடிவுக்கு வந்துட்டார். அவர் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, முட்டாள் கிடையாது. கார்கேவை எதிர்த்து கேண்டிடேட்ஸ் போட்டா தனக்கு என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவர் போட்டார். இன்னொரு டம் அப்படியும் எம்பி சீட் கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாரு. பட் இதோட கதை முடியுது. அடுத்த டம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க unless some miracle happens. இது இப்படியே டை டவுன் ஆச்சுன்னா அவர் தப்பிச்சுப்பாரு. அவர் இதை இந்த ஃபைட்டை எஸ்கலேட் பண்ணாருன்னா it will be finished. அடுத்த வருஷம் கேரளால எலெக்ஷன் இருக்குது. அவரை அகாமடேட் பண்ணி கொண்டு போகணும் தான் அவங்க பாக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய ஃபேன் ஃபாலோவிங்லாம் கிடையாது. சிவகுமாருக்கு இருக்கு, சசி தரூருக்கு கிடையாது. ஸோ சசி தரூர் பெருசா ஒன்றும் சேலஞ்ச் பண்ண முடியாது நேரு காந்தி ஃபேமிலி. கேரளா மாதிரி ஸ்டேட்ல அவருக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப தமிழ்நாடு கர்நாடகாலாம் வேற, பணம் இங்கே விளையாடக்கூடிய ஸ்டேட்ஸ். பட் கேரளா பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ்ல பெருசா பணம் விளையாடாது. அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல சசி தரூர் மாதிரியான ஒரு படித்த ஆளுக்கு ரெஸ்பெக்ட் உண்டு. ஏன்னா அது நல்ல எஜுகேட்டட் ஸ்டேட்டும் கூட. சசி தரூர் மாதிரியான ஆட்கள் அந்த ஸ்டேட்ல ஒரு நல்ல பெரிய அசட்னு தான் பாக்குறேன். இல்லை, இவர் ராங். டெய்லி பிராக்டிஸ் பாலிடிக்ஸ் வரும்போது இஸ் நோபடி. அவர் இண்டிவிஜுவலா கரப்ட் இல்லாம இருக்கு. ஜெயிக்கிறாரு எலெக்ஷன்ல, காங்கிரஸால ஜெயிச்சார், தனியாக ஜெயிக்க முடியாது. வேற நான் என்ன சொல்றேன், சிவகுமார் வெளியில போனார்னா இட்ஸ் a huge blow for காங்கிரஸ். கவர்மெண்டே கவுந்துரும். நாளைக்கு சசி தரூர் காங்கிரஸ் விட்டு வெளியில போனா நத்திங் will happen to காங்கிரஸ். அவர் நல்லவர், படிச்சவருங்க, அதுல சந்தேகமே இல்லைங்க. பட் அவரோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. இன்னைக்கு அவரை பிடிச்சவங்க, அவரோட எழுத்துக்களை பிடிக்கிறவங்க, அவரோட அறிவு கூர்மையை பாராட்டுறவங்க, அவர் காங்கிரஸ் விட்டு வெளியில வந்தா அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. they will stay back with காங்கிரஸ். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்குது. அது அவருக்கும் தெரியும். அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. இது 3rd 4th டைம் will be 70+ எனக்கு தெரிஞ்சு. அது எலெக்ஷன் டைம்ல பண்றாரு. எலெக்ஷன் டைம், இந்த ரன் அப் டு எலெக்ஷன் அவர் பண்றாரு. ஐ திங்க் அவர், எனக்கு தெரிஞ்சு அவரை எலெக்ஷன் வரைக்கும் காங்கிரஸ் ஹோல்டு பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அகாமடேட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவர் லெஃப்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. லெஃப்ட்டுக்கெல்லாம் யாருமே போக முடியாது. பிஜேபியில போய் சேர மாதிரி லெஃப்ட்ல போக முடியாது. ஏன்னா கீழே அந்த மேல வரணும்வாங்க அவங்க. சோ அவர் எங்க போய் சேர்வாரு? லெஃப்ட் ஒண்ணும் இல்லையே எனக்கு இந்தியால. ஒண்ணுமே காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்குன்னு நீங்க போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒண்ணுமே இல்லையா? லெஃப்ட் இஸ் ஜீரோ. அவங்க பவரே கொடுக்க முடியாது. பினராயி விஜயன் இஸ் ஆன் ஹிஸ் வே அவுட். ஒரு அசம்பிளி சீட்டு, பார்லிமெண்ட் சீட்டு ஜெயிக்கிற கட்சி எப்படி நீங்க பெரிய கட்சின்னு சொல்லுவீங்க? த்ரூ அவுட் த கண்ட்ரி உங்களுக்கு 4 சீட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு 2, ராஜஸ்தான் 1, கேரளா 1. ராஜஸ்தான்ல போய் லக் வந்தது. அவுட் ஆஃப் 543 4 சீட்ஸ் தான் இருக்குது அந்த பார்ட்டிக்கு. தே ஆர் லூசிங் த நேஷனல் ஸ்டேட்டஸ். எப்படி இவர் அங்க இருந்துட்டு லெஃப்ட்டுக்கு போவாரு? போக வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன்ஸே கிடையாது அவருக்கு. பிஜேபிக்கு தான். பிஜேபியில அவரால் சத்தியமா இருக்க முடியாதுங்க. சச் ரிஃபைன்ட் இன்டெலெக்சுவல் அங்க இருக்கவே முடியாது. அதான் சொல்றேன், அதிகபட்சம் பியூஷ் கோயலோட செல்ஃபி எடுத்து போட்டுக்கலாம். பிஜேபிக்குள்ள எல்லாம் போய் அவர் மாதிரியான கமான் அதெல்லாம் நாசியேட்டிங் டு த கோர். அது வாய்ப்பே கிடையாது. ஒதுங்கி நின்று திட்டலாம். மணிசங்கரை திட்டுற மாதிரி, நட்வர் சிங் திட்டுற மாதிரி, கபில் சிபல் திட்டின மாதிரி திட்டிட்டு போய் கடைசியில் கொஞ்ச நாள்ல சோனியா காந்தியோட உட்காந்துக்கிறாங்கல்ல. அதுதான் சிக்கலே உங்களுக்கு. நீங்க ரிஃபைன்ட் இன்டெலெக்சுவல்ஸுக்கு காங்கிரஸுக்குள்ள ஒரு ஃபெர்டைல் பாஸ்ட் இருந்தவங்களுக்கு பிஜேபியோட எல்லாம் உள்ள போகவே முடியாது. இம்பாசிபிள் டு ஜாயின் வித் பிஜேபி. நாசியேட்டிங் டு த கோர். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.